22 ஜூலை 2025லேருந்து ரூல்ஸ் மாற்றுறாங்க. அதாவது இன்றைக்கு. ஸோ என்னென்ன ரூல்ஸ் மாற்றுறாங்கன்னா கணக்கு ரூல்ஸ் மாற்றுறாங்க இமிக்ரேஷனில் வந்து. இப்போ நாங்கள் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து இனி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வந்து RQF6 மினிமம் RQF6 அபவ் இருக்கணும். ஸோ RQF6ன்றது வந்து கிராஜுவேட் லெவல். ஸோ ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நாங்கள் ஒரு ஸ்பான்சர் ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் சேலரி வந்து முதல் இருந்தது 38,700 பவுண்ட்ஸ் ஒரு இயருக்கு. அண்ட் இப்போ வந்து அது 41,700 பவுண்ட்ஸாக மாற்றுறாங்க. புதுசாக TSL என்று கொண்டு வந்திருக்காங்க. TSLன்றது வந்து டெம்பரரி ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட். இதில் வந்து கொஞ்சம் டெம்பரரி ஷார்ட்டேஜான இது பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து RQF3லேருந்து RQF5ல் இருக்கிறது. அதாவது டிகிரி தேவைப்படாத ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிற ஜாப்ஸுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ணிக்க வந்து எங்களுக்கு வந்து அந்த மினிமம் சேலரி வந்து தேவையில்லை. அதாவது 41,700 பவுண்ட்ஸ் வந்து தேவையில்லை. அதுக்கு வந்து அதில் மோஸ்ட்லி வந்து அதோட ஆவரேஜ் சேலரி வந்து 31,000 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் அதை விட குறைவாகவும் இருக்குது, கூடவாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து புதுசாக ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற லிஸ்ட்டில் வந்து நாங்கள் ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணலாம்ண்டு. ஸோ இதுதான் அவங்க சேஞ்ச் பண்ணுற ரூல்ஸில் வந்து கொஞ்சம் முக்கியமான இது. அது ஒர்க் ஒர்க்குக்கு இன்னும் ஸ்டூடெண்ட் அதுகளுக்கு வந்து இன்னும் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ இதுதான் கொஞ்சம் முக்கியமானது.